இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் ஒரே வேலையில் 1 ஹவரில் பண்ணுறதுக்கு நான் இட்லி பாத்திரத்தில் 30 நிமிஷம் ஊற வச்ச தூர் தால், அது கூட ஆனியன், டொமேட்டோ, க்ரீன் சில்லி அண்ட் க்ளீன் பண்ண மேத்தி லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாவுக்கு டர்மரிக், ரெட் சில்லி, கொரியாண்டர் பவுடர் அண்ட் அ ஸ்மால் பீஸ் ஆஃப் டேமரட், ராக் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைபருக்கு இன்றைக்கி அவரைக்காய் எடுத்திருக்கேன். க்ளீன் கட் பண்ணி ஸ்டீம் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸில் அவரைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கும். அதை எடுத்துட்டு அடுத்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பீர்க்கங்காய் சட்னி பண்ணுறதுக்கு பீர்க்கங்காவை ஒரு ஸ்டீமர் பிளேட்டில் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இட்லி ஸ்டாண்டில் 2 எக், 2 ஆம்லா ப்ளஸ் சட்னிக்கு தேவையான ஆனியன், டொமேட்டோவும் ஸ்டீம் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். அடுத்த 10 to 15 மினிட்ஸில் டாப் 2 லேயரில் இருக்கிற எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் தால் வெந்துச்சான்னு பார்த்து தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலையில் இட்லி ஊற்றி அதையும் ஸ்டீம் பண்ணிக்கிறேன். என்னடா இது எல்லாமே பிளான் பண்ண மாதிரியே நல்லா போகுதே, சரியில்லையேன்னு நினைக்கும் போது தான் கரெக்டாக ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் செகண்ட் டைம் இட்லி ஊற்றும் போது கீழே இருக்கிற பருப்பில் தண்ணி இருக்கா இல்லையான்னு பார்க்கல. ஸோ கீழே இருக்கிறது ஃபுல்லாகவே நல்லா அடி பிடிச்சிருச்சு. ஸோ இப்படி ஏதாச்சும் வில்லங்கமாக நடக்கும்போது நம்ம வீட்டில் அப்பாவே ஏதாச்சும் ஒரு ஜீவன் இருந்தால் அது தலையில் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு கட்டிடலாம். ஸோ நான் பண்ண தப்ப நீங்கள் பண்ணாதீங்க. பட் கடைசியாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, பீர்க்கங்காய் சட்னி, லஞ்சுக்கு ரைஸ், மேத்தி தால், அவரைக்காய் பொரியல், டின்னருக்கு அகெயின் தோசை, பீர்க்கங்காய் சட்னி வச்சு இன்றைக்கி டேவை ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன்.